வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழக அரசு அறிவித்த 13 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை பெறுவதற்கு இன்று முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தில் கோவிட் தொற்று இல்லை என்ற நிலையினை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இம்மாதம் 12 கோடி கோவிட் தடுப்பூசி மருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு குறித்த தமிழக அரசின் முடிவு சட்டப்பேரவை கூடும்போது தெரிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சித் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழக அரசு அறிவித்த 13 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை பெறுவதற்கு இன்று முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளன. நாள் ஒன்றுக்கு 200 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இப்பொருட்கள் வழங்கப்படும் என்றும் இதற்காக இன்று முதல் வரும் 4ஆம் தேதி வரை ரேஷன் கடை பணியாளர்கள் குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கு சென்று டோக்கன் வழங்குவார்கள் என்றும் மாநில அரசு அறிவித்துள்ளது. வரும் 5ஆம் தேதி முதல் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே தமிழக அரசின் கோவிட் முதல் தவணை 2000 ரூபாய் நிவாரணத் தொகையை பெறாதவர்கள் இந்த மாதம் ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நோய் தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பத்தினர், முழு ஊரடங்கு காரணமாக சொந்த ஊருக்கு சென்றவர்கள், முகவரி மாற்றம் செய்து போக்குவரத்து வசதியின்மை காரணமாக ரேஷன் கடைக்கு செல்ல முடியாதவர்களிடமிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து இதனை அரசு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவிட் தொற்று இல்லை என்ற நிலையினை விரைவில் உருவாக்க மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் புகழூரில் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 படுக்கை வசதிகள் கொண்ட கோவிட் சிகிச்சை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கரூர் மாவட்டத்தில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளின் எண்ணிக்கையை 5 நாட்களுக்குள் 1300 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் தொற்றுக்காக சிகிச்சை பெறும் நபர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலான கட்டணம் வசூலித்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் சிகிச்சையை முழுமையாக வழங்குவது குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூடுதல் கட்டணம் தொடர்பான புகார்களை 1800-425-3993 மற்றும் 104 ஆகிய எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்றார். தனியார் மருத்துவமனைகளின் கூடுதல் கட்டணம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க 6 சிறப்பு குழுக்களை அரசு அமைத்துள்ளது என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தடுப்பூசி பற்றாக்குறை நிலவுவதால் சில மையங்களில் தற்காலிகமாக தடுப்பூசி போடும் பணி நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக மாநில சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் மத்திய அரசிடமிருந்து தடுப்பூசி வந்தவுடன் நிலைமை சீரடையும் என்று கூறினார். இந்த தடுப்பூசி நமக்கு பூஜ்யமான அந்த சப்ளை வந்த பிறகுதான் கொடுக்க முடியும். ஸோ இது நாங்கள் மத்திய அரசிடம் எடுத்து சொல்லிட்டோம். தட் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு அடுத்த 2 நாட்களுக்குள் அந்தந்த பகுதிகளில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சப்ளை இப்போ பிரித்து கொடுத்ததுக்கு பூஜ்யம் ஆயிடுதுன்னா இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆங்காங்கே உள்ள சென்டர்ஸில் சப்ளை 0 ஆயிடுறது. ஸோ அந்த இடத்துல நம்ம தற்பொழுது ஒரு நிறுத்த வேண்டிய சூழல் தான் ஏற்படும். குறைந்தபட்சம் 3வது நாள் டோட்டலி நமக்கு 4.93 லட்சம் இருந்தது. 1 லட்சம் பேருக்கு போட்டிருந்தோம். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அதை போட்டுனா ஜெனரலி ஒரு டெட் ஸ்டாக் மாதிரி ஆயிடுது. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கு. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இம்மாதம் 12 கோடி கோவிட் தடுப்பூசி மருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். நேற்று அனைத்து மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், இதனால் தடுப்பூசி செலுத்தும் பணியை விரைவுபடுத்த முடியும் என்று கூறினார். குடியிருப்பு அதிகமாக உள்ள பகுதிகளில் தடுப்பூசி மையங்களை அதிக அளவில் நடத்த வேண்டும் என்றும் இதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஊராட்சி அலுவலகங்கள், பள்ளிகள், சமூக நலக்கூடங்கள், குடியிருப்போர் நலச்சங்கங்களிலும் தடுப்பூசி மையங்களை அமைத்து ஏராளமானோருக்கு தடுப்பூசி செலுத்துமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். தடுப்பூசிகள் வீணாவதை தடுப்பதற்கு சரியான திட்டமிடல் தேவை என்றும் திரு ராஜேஷ் பூஷன் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட் ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்
கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நாடு முழுவதும் நேற்று வரை 21,58,00,000க்கும் அதிகமானோருக்கு கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று 18 முதல் 44 வயது உடையவர்களில் 12,23,496 பேர் முதல் தவணை தடுப்பூசியும் 13,402 பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டுள்ளனர். நேற்று மட்டும் 25,00,000க்கும் அதிகமானோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 27,936 பேருக்கு கோவிட்-19 தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையில் 3,488 பேரும், சென்னையில் 2,596 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று 31,223 பேர் குணமடைந்தனர். சிகிச்சை பலனின்றி நேற்று 478 பேர் உயிரிழந்ததாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட்-19 குறித்த சந்தேகங்களை அறிந்து கொள்வதற்கு 104 மற்றும் 04429510500 ஆகிய தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் மத்திய சுகாதார அமைச்சகம் சார்பில் 1075, பாதுகாப்பு மற்றும் மீட்பு தேவைப்படும் குழந்தைகளுக்காக 1098, முதியவர்களுக்காக 14567 ஆகிய எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. நீட் தேர்வு குறித்த தமிழக அரசின் முடிவு சட்டப்பேரவை கூடும்போது தெரிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு அவசியமில்லை என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதுகுறித்து தெளிவாக விளக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இருவரிச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. ஜப்பானில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவையில் 5.3 பதிவானது. மருத்துவ தேவைக்கான ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்காக சில தொழிற்சாலைகள் தற்காலிகமாக ஆக்ஸிஜன் விநியோகம் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நாடு முழுவதும் 321 ஆக்ஸிஜன் சிறப்பு ரயில்கள் மூலமாக இதுவரை 21,939 மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜன் பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்றை தடுக்கும் வகையில் நடைபாதைகளில் வசிக்கும் மக்களுக்கும் தடுப்பூசி செலுத்துவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்ந்து பயனடைவதற்கு குடும்பத் தலைவரின் ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய் என்ற உச்சவரம்பை அதிகரிப்பது குறித்து அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மருத்துவர் பரிந்துரை சீட்டு இல்லாமல் பொதுமக்களுக்கு மருந்து மாத்திரைகளை வழங்கிய 3 மருந்து கடைகளின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு மருத்துவமனையில் 6 படுக்கை வசதிகள் கொண்ட டயாலிசிஸ் பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் பெருநகராட்சி பகுதியில் வீடு வீடாக சென்று உடல் வெப்ப பரிசோதனை மற்றும் ஆக்ஸிஜன் அளவை கண்டறிய 250க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சித் சிங் தங்கம் வென்றார். நேற்று துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சஞ்சித் 91 கிலோ எடைப்பிரிவில் 5 முறை ஆசிய சாம்பியன் பட்டம் வென்ற கஜகஸ்தானின் வாசிலி லெவிட்டை வீழ்த்தினார். 52 கிலோ எடைப்பிரிவில் அமித் பாங்கலும் 64 கிலோ எடைப்பிரிவில் சிவதாபாவும் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்ததால் வெள்ளிப்பதக்கம் பெற்றனர். முதல் முறையாக ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இந்த முறை 2 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலம் உள்ளிட்ட 14 பதக்கங்களை வென்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து ஜப்பானின் நவாமி ஒசாகா விலகியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசு அறிவித்த 13 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை பெறுவதற்கு இன்று முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தில் கோவிட்-19 தொற்று இல்லை என்ற நிலையினை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இம்மாதம் 12 கோடி கோவிட்-19 தடுப்பூசி மருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு குறித்த தமிழக அரசின் முடிவு சட்டப்பேரவை கூடும்போது தெரிவிக்கப்படும் என்று
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சித் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.